சவுக்கு சங்கர் சிறையில் இருக்கும்போது ஒரு பேச்சு, வெளியில் இருக்கும்போது ஒரு பேச்சு சில பேர் பேசுகிறாங்கல்ல, நான் அப்படி பேசலை. நிர்வாகம் என்பது இரும்பு, சவுக்கு சங்கர் தனிநபர். கிளீனா சீஃப் மினிஸ்டர் மேல எஃப்ஐஆர் போடணும் போய் லஞ்ச ஒழிப்பு துறையில புகார் கொடுத்தேன் நானு. போட்டாங்களா இல்லையா சார்? சாரை தான் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஆமா, நான் ஊடகத்தில் என்னை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அவ்வளோ பேர் முட்டாள். நான் சொல்கிறேன் பாருங்க, 4 லட்சம் வீடியோ உன்னை வந்து பார்த்து ஒரு வீடியோ போட்டினா உன்னை பற்றி பேசுறத 2 லட்சம் பேர் பார்க்குறானே. அதுவும் வியூவர்ஸ், இதுவும் வியூவர்ஸ், ஒன்லி வியூவர்ஸ். 5 லட்சம் பேர் பார்த்தான், 7 லட்சம் பேர் பார்த்தான்னு சொல்லும்போது ஒரு 5 பேர் ஜெயில் வாசலில் வந்து நின்னானா? நீங்கள் ஏதோ வந்து தன்னை வந்து ஒரு புனிதமானவன் மாதிரியும் போராளி மாதிரியும், அதுவும் பீனிக்ஸ் பறவைன்ட்டு எவ்வளோ பெரிய அவமானம். அந்த பீனிக்ஸ் பறவை அடுத்த முறை சாம்பலை விழுந்து செத்துரும். இன்னைக்கு சீமானுக்கிட்ட வந்து கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது இல்லை, இந்த தொண்டை எவ்வளோ கிழிஞ்சிருக்கும். நேரடியா பேசணும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, தமிழ் புலவனிலே பாரதி தான். இப்போ நானே சவால் விடுறேன். இப்போ அந்த சின்ன பையனை மட்டும் வச்சுட்டு மாலதி இல்லாமல் பேசி பாருங்க, எவ்வளோ வியூவர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஆண்கள் இங்கே பல விதமாக இருக்கிறாமா, இங்கே பல பொறுக்கிகள் இருக்கிறானுங்க. போலீஸை பகைத்து கொண்டால் பிணம் கூட மிஞ்சாது. சர்வாதிகாரமாக செயல்பட்டவர் அந்த ஜெயலலிதாவே வந்து நடந்தாங்க சொத்து குவிப்பு வழக்கில். அதுவும் போலீஸ் தான். கலைஞரை நடு ராத்திரி கொண்டு கட்டினா நடு ரோட்டில் உட்கார வச்சாங்க வேப்பேரி காவல் நிலையத்தில். அதுவும் போலீஸ் தான். இப்போ புரியுதுங்களா? சட்டத்துக்கு முன்னாடி இங்கே யாரும் பெரிய ஆள் கிடையாது, சட்டம் தான் பெரிய ஆள். இங்கே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேக்வரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஷவுக்கு சங்கர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆகும்போது வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் எல்லாரும் அதெல்லாம் பேசினாங்க, ஒரு பேசும் போல. அடுத்தடுத்து தொடர்ந்து அவர் வந்துட்டு அரசாய் அதை உள்ள போயிட்டு வெளில வந்து இப்ப இருக்க உங்க பார்வை ரொம்ப தப்பு. நான் மீண்டும் சொல்றேன், சவுக்கு சங்கர் சிறையில் இருக்கும்போது ஒரு பேச்சு, வெளியில் இருக்கும்போது ஒரு பேச்சு சில பேர் பேசுறாங்கல்ல, நான் அப்படி பேசலை. நான் சொல்றேன், நிர்வாகம் சவுக்கு சங்கர் என்ன கேட்டால் வந்து இந்த விஷயத்தில் வந்து அறிவில்லாத ஒரு அப்பாவியாக இருக்கிறான். ஆதரவு மண்ணாங்கட்டி ஒருத்தரும் ஆதரவு கிடையாது. ஆதரவு தான் ஏமா இருக்க இந்த நிலைமை இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு ஸ்டுடியோ நடத்துகிற அளவுக்கு தானே வந்துட்டா. தாக்கி பேசுறது நிறுத்தலையே. தாக்கி பேசுறதுங்க நீங்கள் உங்களுக்கு புரியலமா உங்களுக்கு? நிர்வாகம் என்பது இரும்பு மாதிரி. நிர்வாகம் என்பது தனிநபர் கிடையாது. இன்றைக்கி ஸ்டாலின் போடுவார், நாளைக்கு வந்து எடப்பாடி வருவார், நாளைக்கு எடப்பாடி போடுவார், ஸ்டாலின் வருவார், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் இல்லாமல் நாளைக்கு இன்னொரு 3வது நபர் வருவார். இப்படி நிர்வாகம் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து அருண் இருக்கிறாரு, வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேற ஒருத்தர் வருவார், கமிஷனர் வருவார், நாளைக்கு இன்னொருத்தர் கமிஷனர் வருவார். இவங்க எல்லாமே நிர்வாகம். அது ஆளும் நிர்வாகம், இது வந்து அரசு நிர்வாகம். நிர்வாகம் என்பது இரும்பு, சவுக்கு சங்கர் தனிநபர். ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது வந்து ஒரு இயக்கத்தின் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு மனிதரோ கிடையாது, இயக்கவாதியோ கிடையாது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். தனிநபரே என்ன சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசுக்கிட்ட ஜெயிக்க முடியாது, அரசியல் கட்சி ஜெயிக்க முடியாது, இயக்கம் ஜெயிக்க முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா நிர்வாகம் வந்து இரும்பு. அது நீங்கள் பிரிட்டிஷ் பீரியட் எடுத்துங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சர்வாதிகார ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயக ஆட்சியாக இருக்கட்டும், நிர்வாகம் என்பது இரும்பு. அந்த இரும்பை வந்து பார்த்தீங்கன்னா உருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கிடையாதுன்ற. கடந்த காலத்தில் பல இயக்க தலைவர்கள் புரட்சியாளர்கள்லாம் வந்து அதை வந்து உருக்குனாங்க. 27 வருஷம் ஜெயிலேருந்து உருக்குனார். யார்? நெல்சன் மண்டேலா. அதுக்கு காரணம் அவங்க புரட்சியாளர்கள். நீ புரட்சியாளர் நீ அவங்க மேலே அந்த அளவுக்கு வந்து இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து தீவிரமாக இருந்தாங்கம்மா. சிறையில் அவர் இருக்கும்போது இயக்கம் வெளியில் நடக்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இதே சென்னை நீதிமன்றத்துக்கு போகுது, ஒரு வழக்கு போகுது. அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நீதியரசர் பேசுகிறாரு, ஒரு அமைப்பை ஒரு சங்கத்தை வந்து நடத்துவதற்கு வந்து தடை விதிக்கிறாங்க, இங்கே அனுமதி மறுக்கிறாங்க, அங்கே அனுமதி மறுக்கிறாங்கன்னு சொல்லி தடை செய்து முடக்குது, எங்களை செயல்பட விடலைன்னு சொல்லும் போது, அப்போ அந்த நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தெரியுமான்னு கேட்குறேன். அவர் சிறையிலிருந்து சங்கத்தை நடத்தினார். இந்திரா காந்தி அரசு வந்து பார்த்தீங்கன்னா சிறை வைக்குது.
ஆனால் அந்த சிறையிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக், தொழிற்சங்க ஸ்ட்ரைக் நடக்குது. சிறையிலேருந்தே அவர் சங்கத்தை நடத்துகிறாரு. அப்போ எப்படி? இப்போ புரியுதுங்களா? இங்கே சவுக்கு சங்கர் ஜெயிலில் போட்ட உடனே இந்த வியூவர்ஸ் எல்லாம் வந்து நான் கேட்டேன்னா அடுத்தடுத்து வேறு வேறு சேனல் பார்க்க போயிட்டான். இந்த முட்டாள் புரிஞ்சுக்கணும், யார் சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கணும். வியூவர்ஸ், ஒன்லி வியூவர்ஸ். அவன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் பார்க்குறான். நீ நினச்சிக்கிற அப்படியே உள்ள போகிறோமா, அப்படியே இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி கேட்டால் ஆட்டோவில் போனாங்களாம். இதுங்க புத்தியெல்லாம் எப்படி இது பாருங்க. அங்கேயும் ஓசி எது ஆட்டோவில் போனாங்களாம். எது அப்போ கூட துண்டா விட்டுருக்கு. ஆட்டோவில் போனாங்களாம், காசே வேணான்ட்டாரான். ஆட்டோவுக்கு போனால் காசே வேணானாரு. ஆனாலும் நான் காசை வந்து கொடுத்தேன்னு அப்போ அந்த நேர்மை இல்லை. அங்கே நானும் பார்க்குறேன். யாரு? மாலதி. முக்தார் போடுறான் ஒரு வீடியோ, 2 லட்சம் பேர் அதை பார்க்குறான். அந்த 2 லட்சம் பேருக்கு உன்னுடைய பதில் என்ன? சவுக்கு சங்கரை கேட்குறேன் நான். நீ சொல்ற நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை 4 லட்சம் பேர் பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஃபாலோயர்ஸ்ன்ற ரைட். அப்போ 2 லட்சம் பேர் உன்னை பற்றி குறை சொல்லும் போது, குற்றம் சொல்லும் போது 2 லட்சம் பேர் பார்க்குறான். அப்போ அவனை எப்படி எடுத்துக்கிறது? அவன் நம்பரான்னு எடுத்துக்கலாமா? சவுக்கு சங்கர் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நம்பரான்னு எடுத்துக்கலாமா? இப்போ புரியுதுங்களா? அதுவும் வியூவர்ஸ், இதுவும் வியூவர்ஸ், ஒன்லி வியூவர்ஸ். முட்டாள் புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் வந்து உன்னை பின்பற்றக்கூடிய ஃபாலோயர்ஸ் கிடையாது. அப்படி நீ நம்பினா நான் சொல்கிறதா உறுதி, நீ முட்டாள். நான் தான் சொல்கிறேன், உன்னை எதிர்த்து திட்டினா ஒன்றுமே வேண்டாமா. காந்தராஜ் நடிகைகள் குறித்து ஒரு வார்த்தை விட்டாங்க. இதுதான் நான் படிப்பனை, நான் சவுக்கு சங்கர் சொல்கிற மெசேஜ் இதுதான். காந்தராஜ் நடிகைகள் குறித்து பேசினார். அதை ஒன்று நடிகை ரோகிணி வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க இந்த கம்யூனிஸ்ட் பின்புலர்கள் வச்சு அதை வச்சு என்ன செய்யணும், ப்ரெஷர் கொடுத்து என்ன செஞ்சாங்க, ஒரு வழக்கு போட்டாங்க. இத்தனைக்கும் காந்தராஜ் உங்களுக்கு தெரியும், திமுகவோட ஒரு அனுதாபி தான் சொல்ல முடியும். அவர் மேலே வழக்கு போட்டாங்க. மறுநாள் இந்த ஊடகம்லாம் தினம் அவர்கிட்ட போய் வந்து காவல் காத்து 10 வீடியோ எடுக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் எல்லாம் மறுநாள் என்ன போட்டான், காந்தராஜ் தலைமறைவுன்னு போட்டான். இது தப்பி ஓட்டுன்னு போட்டான். இது காந்தராஜ் தப்பி ஓட்டணும், அதை 1 லட்சம் பேர் பார்த்தான். காந்தராஜ் தலைமறைவு, அதை ஒரு 2 லட்சம் பேர் பார்த்தான். இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்போ புரியுதுங்களா? எல்லாருக்கும் போதும். ஊடகம்ன்றது ஒரு சவாலான ஒரு டிபார்ட்மெண்ட். நான் அதுதான் நான் சொல்றேம்மா. அன்னைக்கு இருந்த ஊடகங்கள், அதுதான் நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். அந்த ஊடகங்கள் உங்ககிட்ட வந்து மாத சந்தா, ஆண்டு சந்தா வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உறுப்பினர் ஆகிறான் அவன். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நீ மெம்பர் நீ நினைக்கிற, அது கிடையாது. இவங்க அப்படி நினைக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலே வந்து தமிழில் சந்தாதாரர், அதானங்க சப்ஸ்கிரைபர். என்ன அப்படி கிடையாது. நீங்கள் சப்ஸ்கிரைபரை எடுத்து பாருங்கள், வியூவர்ஸ் எடுத்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் வரும் பாருங்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. சப்ஸ்கிரைபு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப்னு பார்த்துங்க. இப்போ பாண்டே எடுத்துங்க, அவர் மில்லியன் கணக்கில் காட்டுறாரு. யார்? சப்ஸ்கிரைபர் காட்டுறாரு மில்லியன் கணக்கில். வியூவர்ஸை பாருங்கள், வியூவர்ஸ் பாருங்கள். இதுதான் பல பத்திரிகைகள் வந்து தலையங்கமே எழுதுறதில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைபர்னா யாருன்னு பாருங்கள், வியூவர்ஸ்னால் யார் பாருங்கள். இந்த 2 பேரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டர், உங்கள் ஃபாலோவர்ஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காலி. உங்களுக்கு வந்து அறிவே இல்லைன்னு அர்த்தம். எப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பான், போய்கிட்டே இருப்பான். அவன்லாம் வந்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நீ சிறையில் இருந்தேன்னா அடுத்த நாள் வந்து இந்த சிறை வாசலில் வந்து நின்றுட்டான். 100 பேர் நிற்கிறாளம்மா. நீ சொல்கிறல்ல 5 லட்சம் பேர் பார்த்தான், 7 லட்சம் பேர் பார்த்தான்னு சொல்லும் போது ஒரு 5 பேர் ஜெயில் வாசலில் வந்து நின்னானா? சவுக்கு சங்கருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு இல்லை, அவெல்லாம் ஜம்ப் ஆகி போயிட்டான். அடுத்த நாள் வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டான், மாரிதாஸ் வீடியோ பார்க்க போயிட்டான். மாரிதாஸாங்க திமுகவை திட்டுவாருங்க அவருக்கு அடுத்தது அப்படின்னு மாரிதாஸ் வீடியோ பார்க்க போயிட்டான். உண்மை இது. சவுக்கு சங்கர் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பல பேரை குற்றம் சாட்டுறீங்கல்ல, ரொம்ப நியாயமாக மனசாட்சியோட ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் நிறைய குற்றச்சாட்டு மற்றவங்களாம் சொல்கிறீங்க. உங்கள் மேலே இருக்க குற்றச்சாட்டுக்கும் கொஞ்சம் பதில் பேசணும்ல. இதே மீடியாவில் தானே உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உனக்கு எங்கேருந்து வந்து இவ்வளோ கோடி பணம்? பேசணுமா இல்லையா? பேசணும்லம்மா. உங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு என்ன, உங்கள் மீதும் உங்கள் சார்ந்தவங்க மீதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நீங்கள் ஏதோ வந்து தன்னை வந்து ஒரு புனிதமானவன் மாதிரியும் போராளி மாதிரியும் நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்களாக வெளிக்காட்டிங்க. அதுவும் பீனிக்ஸ் பறவைன்ட்டிங்க. எவ்வளோ பெரிய அவமானம். அந்த பீனிக்ஸ் பறவை அடுத்த முறை சாம்பலை வந்து செத்துரும். எது தெரியல, சாம்பல் வந்து உயிர் தேடக்கூடிய பறவை தான் பீனிக்ஸ் பறவைன்னுவாங்க. பீனிக்ஸ் பறவையோட உன்னை ஒப்பிட்டிங்கன்னா அந்த பீனிக்ஸ் பறவை தெரிஞ்சதுன்னா அடுத்த முறை உயிர் தேடாது. நான் சாம்பலாக இறணும். எது என்னை விடுங்கடா, இனிமேல் நான் உயிர் தேடலை அப்படிதான் சொல்லணும். அதனால் மேற்கோள் காட்டுறத இந்த சிங்கத்தோட ஒப்பிடுறது,
இது உங்களை போராளியோடு ஒப்பிடாதீங்க. போராளி என்பவர் வேற, புரட்சியாளர் என்பவர் வேற, போராளி என்பவர் வேற. ஊடகங்களை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு இந்த வியூவர்ஸ் இருக்கிறாங்கன்றதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியை மாற்றிடலாம், ஆட்சியை கவுத்திடலாம் நீங்கள் நினைக்காது. அது நடக்காது. தொண்டர் வச்சு நடக்கும் அது. நீங்கள் முடிஞ்சால் உங்களுடைய வியூவர்ஸ் எல்லாம் நீங்கள் தொண்டராக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது சாத்தியப்படுதான்னு பாருங்கள். ஒருத்தன் வரமாட்டான். 100 பேரை சேர்க்கறது எவ்வளோ தெரியுமா, கஷ்டம் தெரியுமா ஸ்டெல்லா? இன்னைக்கு ஒரு 50 பேர் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு சங்கம், ஒரு மன்றம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்கல்ல, ஒரு கட்சி, இதெல்லாம் சும்மாவா? இன்றைக்கி சீமானுக்கிட்ட வந்து கூட்டினா இவ்வளோ பெரிய கூட்டம் வருது இல்லை, இந்த தொண்டை எவ்வளோ கிழிஞ்சிருக்கும். தொண்டை கிழிய கத்தி கத்தி தான் கொண்டு வர முடியுது இவ்வளோ கூட்டத்தை. இப்போ நானே சவால் விடுறேன். இப்போ அந்த சின்ன பையனை மட்டும் வச்சுட்டு மாலதி இல்லாமல் பேசிப்பாங்க, எவ்வளோ வியூவர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் அதில் வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாலதி எங்கே, மாலதி எங்கே, மாலதி எங்கன்னு கேட்குறாங்க. ஆண்கள் இங்கே பல விதமாக இருக்கிறாமா, இங்கே பல பொறுக்கிகள் இருக்கிறானுங்க. வியூவர்ஸ்லேயே நான் சொல்கிறேன், என்ன பேசக்கூடாதா? நான் வியூவர்ஸ் தான். ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தை பார்க்குற பல விதமான ஆண்கள் இருக்கிறான். அதனால் மாலதி இல்லாமல் என்ன சவால் விடுறேன், இந்த வியூஸ் வருதான்னு பார்த்துடலாம், இந்த லட்சக்கணக்கான வியூஸ் வந்துருதா பார்க்கலாம். சார், இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ இருக்க அதிகார மையத்தில் இருக்கிறவங்களை வந்துட்டு அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவங்களுடைய வருமானம் என்னன்னு கேள்வி கேட்குற இதே ஷவுக்கு சங்கர் இப்போ 50 லட்சம் வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணியிருக்காரு. இவரோட சொத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் சொல்லுவாரா? பிரச்சனையே என்னன்னா, இப்போ இவர்கிட்ட வந்து ஒரு வழக்கு தொடுத்து இவருடைய வருமானங்கள் குறித்து விசாரணையை மேற்கொள்ளும் போது தான் இந்த மாதிரியான சிக்கல்லாம் வருது. நீங்களே சொல்லிடுங்களேன், எனக்கு என்ன வருமானம் இருக்குன்றதை சொல்லுங்கள். நீங்கள் தான் நேர்மையான ஆச்சா. எல்லாருடைய சொத்துக்களையும் நீங்கள் நோண்டுறீங்களா, இவன் இவ்வளோ கொள்ளடிச்சான், அவன் அவ்வளோ கொள்ளடிச்சான், அவ்வளோ பண்ணிட்டான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சொல்லுங்கள். ஊடகத்தை பற்றிலாம், ஊடகவியாளர்கள் பற்றிலாம் நீங்கள் பேசுகிற ஃப்ரீடம் பேசுகிறீங்க. நான் கேட்குறேன், இதே மதன் ரவிச்சந்திரனை வந்து நீங்கள் ஃபோன் போட்டு நீங்கள் மிரட்டலையா? உங்கள் பின்னாடி போலீஸ்காரங்க வராங்க சொன்னீங்களே, இதே மதன் ரவிச்சந்திரனை மிரட்டினது யார்? இதே சவுக்கம். யாரை வச்சு மிரட்டினீங்க? காவல்துறை அதிகாரி. அந்த ஆடியோ வெளியாச்சு. அப்போ அன்னைக்கு நீ போலீஸ் வச்சு தானே வந்து மதன் ரவிச்சந்திரனை மிரட்டின. நீ ரொம்ப நல்லவனா? அப்போ உன் பின்னாடி போலீஸ் வந்தாங்கன்னா தப்பு. ஆனால் நீ அனுப்புவ, இன்னொருத்தர் வேலை போலீஸை பின்னாடி அனுப்புவியா? நிறைய இருக்குல்லம்மா. அவ்வளோ நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே யாரும் எதையும் மறந்துடுற. நீங்கள் வேணால் சொல்லலாம், நான் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் வந்து ஸ்டெப் டவுன் இருக்க டைலூட் ஆகிட்டு வந்து இப்போ எங்கே வந்து நின்ட்டீங்க? ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நின்ட்டீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே முடங்கிடுச்சு உங்கள் சேனல். இந்த அனுபவசாலிகள் புரியும். என் நண்பர் அவர் இல்லை, இப்போ அவர் கோசல்ராம். அவர் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், போலீஸை பற்றி சொல்கிறார், பேசியவங்க சொன்னார், போலீஸை பகைத்து கொண்டால் பிணம் கூட மிஞ்சாது. சொல்கிறது யார்? கோசல்ராம். அவர் இப்போ இல்லை. அவர் அதுக்கு ஆதாரம் கூட இருக்குது. அவர் சொன்னதுக்கு எனக்கு ஆதாரம் கூட என்கிட்ட இருக்குது. நான் சும்மா ஏதோ போகிற போக்கில் சொல்லிடுறேன், நீங்கள் நினச்சிடாதீங்க. அவர் இப்போ இல்லை. ஆனால் வந்து அவர் கொரோனா பீரியடில் அவர் இறந்துட்டார். சிறந்த ஊடகவியலாளர் அவர், எனக்கு தெரிஞ்சு என் பார்வையில் நான் சொல்கிறேன். பிரிண்ட் மீடியாவில் ஜாம்பவான் அவர். அது போலீஸை பகைத்து கொண்டால் பிணம் கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்காக நான் வந்து போலீஸுக்கு வந்து நான் இங்கே முட்டு கொடுக்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அதை தான் நான் வேறு வகையில் சொல்கிறேன். நிர்வாகம் என்பது இரும்பு மாதிரி, அதில் போய் முட்டினோம்னா நம்ம தான் மண்டை உடைக்கணும். அப்போ நீங்கள் முட்டினோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும், நீங்கள் புரட்சியாளராக இருக்கணும், போராளியாக இருக்கணும், மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நியாயவாதியாக இருக்கணும், நேர்மையான மனிதராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த நிர்வாகத்தை நீங்கள் உருக்க முடியும். அப்போ தான் நீங்கள் உலையாக முடியும், அந்த இரும்பை உருக்க முடியும். ஆனால் நீங்களே எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அதை தான் இங்கே நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மேற்கோள் காட்டுறோம். நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும்ல. ஒருத்தர் சுட்டி காட்டுறீங்கன்னா நீ உங்ககிட்ட நேர்மை இல்லைன்னு இன்னொரு மீடியா சொல்லிட்டு இருக்குதே, அதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்லையா? நீ நேர்மையாக இருந்தால் அதுக்கு பதில் கொடுப்பிய. என்னை எப்போ அந்த வார்த்தை சொல்கிறீங்க, நான் எவ்வளோ யோக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லாமல். இப்போ நான் இன்றைக்கி வராங்க, ஃபோனை போய் பெருமையாக பேசிட்டுருக்கிறேன், ஃபோனை வந்து மறைச்சி வச்சுதான், ஃபோனை வச்சுட்டு பெருசாக பேசுகிறேன். இப்போ என்கிட்டலாம் வந்து யாராவது வந்து ஃபோன் கேட்டாங்க, என் வீட்டு வந்து ரெய்டுக்கு வரணும்னு கேட்டால் சாவியை தூக்கி போட்டு வந்தேன், பிடி ஃபோனை பிடிங்க, நான் இங்கேயே உட்காந்து போங்க. புரியுதாம்மா சொல்கிறது? இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் கேட்டால் எதுக்கு ஃபோனை மறைக்கணும்? அதில் என்ன இருக்குது ரகசியம்? தூக்கி போடணும். உங்கள் ஃபோனை கொடுங்க, அடுத்த செகண்ட் தூக்கி கொடுங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அங்கே போலீஸை வர வச்சு அதுக்கப்புறம் போலீஸ் சோதனை போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெண் போலீஸ் தானே செய்கிறாங்க. பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற விசாரணை பண்ண நீங்கள் ஏன் சார் ஃபோனை மறைச்சி வச்சிங்க? அதனால தான் சார் அம்மாவை போய் வந்து செக் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் அந்த சூழ்நிலை உருவாக்குறீங்க? கொடுத்துருங்க.
ரகசியத்தை வைக்கணும் நீ போனை மறைக்கிறான். அந்த போனை மறைச்சது நீ பெருசாக சிலாக்கி வைக்கிற. என்னன்னு கேட்டால் இந்த போனு தான் எல்லாம் இது ஒரு பெரிய சாதனை. நீ வந்து கேட்டினா ஒரு பொருள் உன் பொருளே நீ வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக வைக்க வேண்டிய நிலைமை உனக்கு எதுக்கு? இந்த துர்பாக்கிய நிலைமை உனக்கு எதுக்கு? உன் பொருள் அதை நீ ரகசியமாக வைக்க வேண்டிய அவசியம் எதுக்கு? இப்போ தான் நம்ம வரோம், இங்கே போனை வச்சு தானே போகிறோம், டீ சாப்பிட போகிறோம், அங்கே போகிறோம். எதுக்கு? அந்த பதட்டம் நமக்கு இல்லையே, அதில் என்ன ரகசியம் இருக்குது? அப்போ நீங்கள் ரகசியம் உள்ள மனிதராக இருக்கிறீங்க. நீங்கள் ப்ரைவசி என்பது வேற. சாவி கேட்டால் சாவியை கொடுத்துட முடிஞ்சிச்சு. நீ பூட்டிட்டு வீட்டு உள்ளதுனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த உடைக்கிற நிலைமையை எதுக்கு நீ உருவாக்குற? போலீஸ்காரங்க வந்து பூட்டை உடைக்கிற நிலைமை வெளியே வந்துரு. கைதுனா அழகாக போகிறாங்க. ஜெயலலிதா போய் கைது செய்யறதுக்கு போகிறாங்களா? அந்த அம்மா வந்து ஏதாவது ஒம்படி பண்ணாங்களா? போனாங்கல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இதே ஜெயலலிதாவை அதிகாரம் மிக்கவர், சர்வாதிகாரமாக செயல்பட்டவர், அந்த ஜெயலலிதாவே வந்து நடந்தாங்க சொத்து குவிப்பு வழக்கில். அதுவும் போலீஸ் தான் வழக்கு போட்டது. கலைஞரை நடு ராத்திரி கொண்டு கேட்டால் நடு ரோட்டில் உட்கார வச்சாங்க வேப்பேரி காவல் நிலையத்தில். அதுவும் போலீஸ் தான். இந்தியாவில் இருக்கிற அத்தனை அதிகார சக்திகளும் சங்கர மடத்தை நோக்கி வந்து பயணித்த காலம். சங்கர மடம் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு நிர்வாகமாக இந்திய அரசாக செயல்பட்ட ஒரு காலகட்டம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சங்கராச்சாரியார், ஜெயேந்திரன், சரஸ்வதி சுவாமிகள், அவர் காவல் நிலையத்தில் வைத்த கலக்குதுன்னு சொன்னாராம். எங்கே 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 யாரையும் இழிவுபடுத்தணும்னு சொல்லமா, வரலாறு பேசுகிறேன் நான். காவல் நிலையத்தில் வைத்த கலக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பல, சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? இப்போது சங்கராச்சாரியோட வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அந்த நீதியரசர் என்ன செய்கிறார் கேட்டால், நான் வந்து அவருடைய டிஓடி, நான் வந்து அது விசாரிக்க முடியாது சொல்லிட்டு அவர் விலகிட்டு வேற ஒரு நீதியரசர் வராது. இவ்வளோலாம் நடக்குது. இப்போ புரியுதுங்களா? சட்டத்துக்கு முன்னாடி இங்கே யாரும் பெரிய ஆள் கிடையாது. சட்டம் தான் பெரிய ஆள். இங்கே சட்டமும் நீதியும் தான் பெரிய ஆள். இன்றைக்கி உன்னை வந்து பெயிலில் அனுப்பியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த வழக்கு நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நான் சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு நிர்வாகத்தையோ இல்லை காவல்துறையோ தூக்கி வச்சு பேசணும் கிடையாது. எல்லாருக்கும் இதுதான் நாளைக்கு எனக்கே இப்போ நானே சொல்கிறேன்ல, நாளைக்கு எனக்கே வழக்கு பதிவு பண்ணாலும் நான் சட்டப்பூர்வமாக தான் அதை வந்து அணுகணும். இங்கே ஊடகம் இருக்குதுன்றதுனாலே நான் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் பேசலாம் பண்ண முடியாது. இது வந்து பாதிக்கப்பட்ட போதான் செய்வோம், கோர்ட்டுக்கு போதும். அவங்க போனதான் தப்பு. இப்போ என் மேலே வந்து ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்குக்கு போயிட்டு நான் என்ன செய்யணும், வக்கீலை வச்சு நான் என்ன செய்யணும் கேட்டாங்க, வாதாடணும். வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்பட்ட கைது பண்ணால் சிறைக்கு போகணும், பெயிலில் வரணும், இதெல்லாம் நடக்கும். கடைசியாக நீதிமன்றம் தான் ஃபைனல் பண்ணுது. என்னென்னு கேட்டால் இவர் குற்றமற்றவர். அது வரைக்கும் நான் போராடி தான் ஆகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிலில் வந்ததையே வச்சு நான் பெருமையாக பேசிக்க முடியாது. நாளைக்கு இன்னொரு வழக்கில் கைது செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. தொடர்ந்து நடக்கும். ஆனால் இங்கே நீ பேசக்கூடியது என்னென்னா, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் நான் நம்புகிறாங்க. கிடையாது, நம்பலை. அது நல்லா புரிஞ்சிடும். அவங்க உன்னுடைய சேனலை பார்க்குறாங்க, அவ்வளோதான். வியூவர்ஸ், ஜஸ்ட் வியூவர்ஸ். அதை வந்து அவங்க வந்து உங்கள் பிலீவர் கிடையாது, உங்கள் ஃபாலோவர் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த வியூவர்ஸ் நாளைக்கு இன்னொரு வியூவர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பான், மாறிக்கிட்டே இருப்பான். அவங்கெல்லாம் வந்து நீ எலெக்ஷன் நின்னா அவனை ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அது நடக்காது. நீங்கள் வந்து நாளைக்கே வந்து அப்படி தான் பிரசாந்த் கிஷோர் மண்ணை கவனுது. அதை முதல்ல தெரியும். அடிப்படையில் நிறைய பாவம் அப்பாவியார் அவனுக்கு இன்னும் தெரியல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம்னா என்னன்றது தெரியல. நிர்வாகம் இப்போவும் நான் சொல்கிறேன், சவுக்கு சங்கரை டைலூட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்குது. போன முறை இருந்த அந்த சவுக்கு சங்கரை இப்போ பார்க்க முடியல. மெல்ல மெல்ல இப்படி தான் நிர்வாகம், அப்படி தான். அதனால தான் நான் சொல்கிறேன், நிர்வாகம்ன்றது இப்போ நீ கேட்குற மறுபடியும் ஐஸ்கிரீம் அதிகாரின்னு எடுக்கிறேன். அந்த ஐஸ்கிரீம் அதிகாரியை போன வாரம் என்ன சொன்னேன், கைது செய்யறதுக்கு முன்னாடி அருண் அவர்கள்னு சொன்னேன். சொன்னியா? இப்போ வந்து ஐஸ்கிரீம் அதிகாரின்றேன். இப்போ புரியுதுங்களா? இந்த இடத்துல அதுலேயே உன்னுடைய நிலைப்பாடு பார்த்துக்கணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. உன்னுடைய தரம் அதில் தெரியுது. என்றைக்கும் இப்போ நான் கேட்குற சவுக்கு சங்கர் தான். இன்னொரு புனைப்பெயர் வச்சு பேச வேண்டிய அவசியமே கிடையாது. யாராக இருந்தாலும் வன்மத்தை காட்டினீங்கன்னா, வன்மத்தை கொட்டினாலும் இந்த மாதிரியான வந்து அது பொய் வழக்கு மெய் வழக்குன்னு இந்த சர்ச்சை வர்றதுக்கான காரணமே. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.